ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், ராஜ்யஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மகாரகன் சனி பகவானின் ஆட்சி வீடு. சனி பகவான் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. இடையில் வக்கரம் அடைகிறாரு. இதுக்கு நான் ஒரு இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், வக்கரம்னு போட்டிருக்கிறேன். நிறைய பேர் வக்கர பயிற்சின்னு சொல்கிறாங்க. அது சொல்ல அது வக்கர பயிற்சி கிடையாது. அவர் ராசி விட்டு ராசி மாறலை. அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் கும்பத்திலே வக்கர நிலை அடைஞ்சு பின்னோக்கி வர்றார் சனி பகவான். உங்கள் ராசிநாதன் ரொம்ப முக்கியமானவர். சரியா, உங்கள் ராசிநாதன் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியணும் எப்பயுமே. அவர் ஜூன் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பின்னோக்கி வருகிறார். ஒரு 20 டிகிரி பின்னோக்கி வராரு. சரி நேயர்களே, இதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். சாதகமாக தான் சொல்லியிருக்கிறேன். அதில் சில சாதகங்கள் நிறையா இருக்குது. 75% சாதகம் இருக்குது, 25% கொஞ்சம் பாதகம் இருக்குது. கவனமாக இருக்கணும். அந்த வீடியோ லிங்க் இதில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு உங்கள் ராசிக்கு. மகர ராசிக்கு நல்லா தாங்க இருக்குது. ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. இப்போதைக்கு கிரக நிலையெல்லாம் நல்லா இருக்குது. நானும் மகர ராசிக்கு எப்படியும் வாரம் ஒரு 2 வீடியோ போடுறேன். அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். சாதக பாதகங்கள், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்தந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும், உங்களை சுற்றி என்ன நடக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். தினசரி பலன்கள் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஷெடியூல் மாறி போச்சு. கொஞ்சம் வேலையில் அதிகமாக இருக்குது. அதனால் வாரம் ஒரு 2 வீடியோ போட்டு உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வாரம் 2 வீடியோ குறைஞ்சி போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு தெரிஞ்சு போயிடும். எல்லா தரப்பு ஆளுக்குமே சொல்லுவேன் நான். சரியா, இப்போ மகர ராசியில் ஆண் பெண், அதுபோல் மாணவர்கள், குடும்பஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அவ்வளோதான். அதுபோக அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, கலைத்துறையினர், இவ்வளோ தான் இருக்கும். இப்போ நம்மளை சுற்றி சொசைட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம எதோ ஒன்றில் இருப்போம். சரியா, அதனால் நான் ஓரளவு எல்லாத்துக்கும் கவர் பண்ணுற மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன், பலன்கள் சொல்கிறேன். சரி நேயர்களே, இப்போ ராசியில் சந்திரன், இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 10ல் சந்திரன் இருக்கலாம். விசாகத்தில் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடம் துலாமில் இருக்கிறாரு. ஓகே, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். குருமங்கள யோகத்தில் தான் இருக்குது. சரியா, இன்னும் 2 நாளைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கும். பௌர்ணமி நோக்கி சந்திரன் போயிட்டுருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இந்த பௌர்ணமி நடக்குது. இந்த ஆனி மாத பௌர்ணமி 21ஆம் தேதி நடக்குது. இன்றைக்கி பிரதோஷம். ஓகே, இந்த வீடியோ நைட்டில் தான் உங்களுக்கு வரும். இருந்தாலும் இன்றைக்கி பிரதோஷம். 21ஆம் தேதி பௌர்ணமி வருது. பௌர்ணமியை நல்லா கொண்டாடுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் பௌர்ணமி நடக்குது. உத்தியோக ஸ்தானத்திலையும் விரய ஸ்தானத்திலையும் பௌர்ணமி நடக்குது. பௌர்ணமிக்கு துர்க்கை அம்மனை, காளியம்மனை வழிபடுங்க. பொதுவாக பௌர்ணமிக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். வசதி இருக்கிறவங்க கிரிவலத்துக்கு போங்க. எல்லா ஊர்லேயும் மழை இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பௌர்ணமிக்கு இரவில் கோயிலுக்கு போங்க. சரியா, இரவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. அப்படியே நீங்கள் காரில் வேறு வெஹிக்கிளில் போனாலுமே வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. அப்போ தான் அந்த பௌர்ணமியோடைய நிலவுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். சரியா, நிலவு வெளிச்சம் நம்ம உடம்புல படணும். எப்படி சூரிய வெளிச்சம் நம்மளை அறியாமலே படுது. நம்ம பகல் அங்கிட்டு போயிட்டு வரோம், வெளியே நடமாடுறோம். அந்நேரம் சூரிய லைட்டு, சன்லைட் நமக்கு கிடைக்குது. அது மாதிரி அந்த மூணு லைட்டோட கிடைக்கணும். நிலவுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும். சரியா, அதுக்காக தான் கிரிவலம் வர சொல்கிறாங்க. போங்க. ஏன்னா சந்திரன் மகர ராசிக்கு 7 கூடையவன், கலஸ்தர ஸ்தானாதிபதி, ரொம்ப முக்கியமான கிரகம், எதிர் வீட்டுக்காரகன். மகர ராசிக்கு எப்போ நீங்கள் அவரை வேண்டுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. எப்போ இவர் கதவை திறந்து நம்ம வீட்டை பார்ப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. மகர ராசிக்கு அவர் ரொம்ப வேண்டிய கிரகம் தான். அவருடைய நட்சத்திரமும் உங்கள் மகர ராசியில் இருக்குது. திருவோணம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுபோல் உத்திராடமும் அவிட்டமும் அவருக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். இப்போ அவிட்ட நட்சத்திரநாதன் செவ்வாயை தான் பார்க்குறாரு. குருமங்கள யோகம் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து உத்திராட நட்சத்திர நாயகன் சூரியனை பார்ப்பார். அதுதான் பௌர்ணமி. சரியா, இப்படி சில காம்பினேஷனில் போகும்போது நம்ம அந்த கரெக்டாக அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி தேதிக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும். அவ்வளோதான். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்படி எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு ஒரு நாசுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது அந்த முக்கியமான அன்றைக்கி செஞ்சுடணும் சில காரியங்களை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நேரம் ஒதுக்கி அந்த காரியத்தை செஞ்சிட்டோம்னா அதோடைய பலன்கள் நமக்கு நல்லா இருக்கும். சரியா, அதை சில பேர் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா இருக்கிறாங்க. சில பேர் வாழ்க்கையில் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டம் நஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது. பிரைம் மினிஸ்டர்லேருந்து சாதாரண பியூன் வரைக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. கஷ்டம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. இருந்தாலும் அவங்க அது இறை வழிபாடில் சில சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. சரி நேயர்களே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் இதுவும் உங்களுக்கு வேண்டியது தான். சரியா, தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தெளிவு உரைங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே நேயர்களே, இப்போ மகர ராசிக்கு சந்திரனை சொல்லிட்டேன். அடுத்து சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான அமைப்பு. 6ஆம் இடத்துல இந்த ஆனி மாதம் முழுக்க இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. மகர ராசிக்கு அமோகமான அமைப்பு.
கெட்டவன் கெட்டிடின் கிட்டினி ராஜயோகம் 8 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறது மறைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ஸ்தான பலம் பெறுகிறாரு. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், எதிர்கால எந்த பிரச்சனையும் இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அரசு தொடர்பில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும், அரசாங்க வேலை தேடுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும், அரசு வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து சுக்கிரனும் புதனும் வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. புதன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு, நல்ல விசேஷம்தான். அவர் வந்து அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. 26ஆம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஜூன் 26க்கு மேலே சுக்கிரன் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து அந்த அளவுக்கு யோகங்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இருக்கிறது கோச்சாரத்தில் வந்து காரிய விக்கணும் அப்படிம்பாங்க. காரியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா, ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அதுபோல் குருக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது பெரிய பியூட்டி. ஏன்னா குரு தனகாரகன். குரு வந்து சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறாரு. குரு தனகாரகன். தனகாரனுக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்குது, அருமையான அமைப்பு. அதுபோக சுக்கிரன் வந்து இப்போ நல்ல நட்சத்திர சாரம் எடுத்திருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திர சாரம் எடுத்திருக்கிறார். மிதுன ராசியில் ராகுவின் சாரம் எடுத்திருக்கிறாரு. பொதுவாக சுக்கிரன் ராகுவின் சாரம் எடுக்கும்போது சாரம் கொடுத்த ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி பாடி செய்வார். அது வந்து ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நீங்கள் ஜனன ஜாதகம் செக் பண்ணும்போது ஜோதிடர் அதை பார்த்தா பலன் சொல்லணும். கிரகங்கள் வந்து சார்ந்த வீடு எந்த சாரம் வாங்கியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே இப்போ வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு முக்கியமான கிரகம், ராஜ யோகாதிபதி, மகர ராசிக்கு 5-10 கூடையவன், அதிர்ஷ்ட மந்திர ஸ்தானாதிபதி, பஞ்சம ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி. ஸோ 5-10 கூடைய ஒரு கேந்திர கோணத்துக்கு அதிபதி, முக்கியமான அமைப்பு. அவர் வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சுக்கிரன் சாரம் ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு. ராகு வந்து எங்கே இருக்கிறாரு? குரு வீட்டில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு சூட்சுமம். சரியா, ராகுக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அந்த குரு யார் வீட்டில் சார் இருக்கிறாருன்னா அவரும் சுக்கிர வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ இதில் வந்து சுக்கிரனுக்கும் ராகுக்கும் வந்து ஒரு தொடர்பு, மறைமுக தொடர்பு வந்து ஏற்படுது. மறைமுகமாக சுக்கிரன் வந்து குரு சாரத்தில் தான் நிற்கிறாரு. சரியா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் வந்து 16/6 ஜூன் 16லேருந்து ஜூன் 27 வரைக்கும் ராகு சாரத்தில் தான் இருக்கிறாரு. நல்ல விசேஷங்க. ராகு சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பு. கிட்டத்தட்ட குரு சாரத்தில் தான் இருக்கிறாரு. ஒரு இயற்கை சுபர் சாரத்தில் இருக்கிறது உங்கள் ராசிக்கு வலு சேர்க்குது. சரியா, உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிடுவார். புனர்பூச நட்சத்திரம் ஏற்கனவே குரு நட்சத்திரம் தான். புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து 25/6 அதாவது ஜூன் 25லேருந்து ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் போயிடுவார். ஸோ அடுத்து வருகின்ற காலகட்டம் சுக்கிரன் வந்து நல்ல சாரத்தில் இருக்கிறாரு. மிதுன ராசியில் ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இருந்த போதிலும் அஸ்தம நிலையில் தான் இருக்கிறாரு. அஸ்தம நிலையில் இயல்பு நிலை இழந்து தான் இருக்கிறாரு. சுக்கிரன் இயல்பு நிலையை இழந்த நிலையில் இருந்தாலுமே சாரம் நல்ல சாரம் வாங்கும்போது நல்ல விதமாக பலன்களை கொடுப்பாரு. சாரமும் நல்லா இருக்குது, வீடு கொடுத்தோன்னு ஆட்சி பெற்றிருக்கிறாரு. இதனால் மகர ராசிக்கு வந்து பலன்கள் வந்து சிறப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் வருகிற 8ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனோட அளப்பறிவு நல்லா இருக்கும். சுக்கிரன் சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து உறவுகள் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும். பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுப்பாக மகர ராசியில் உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மிகச் சிறப்பான பலனை சுக்கிரன் கொடுப்பாரு. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, பணம் கொடுத்து வாங்குறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் வந்து பேங்கர்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களாம் வந்து அந்த நகைக்கடன் கொடுக்கறது, இல்லைன்னா பணம் வட்டி கொடுக்கறது, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா புதனம் வந்து அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. வியாபாரம், சிறு குறு வியாபாரங்களுக்கு நல்லாயிருக்கும். பர்டிகுலராக வாகனம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் பொதுவாக மகர ராசி வந்து வாகன தொடர்புள்ள ராசி தான். அதனால் மகர ராசியில் வந்து வாகன தொடர்பில் இருக்கிறவங்க, டிரைவர்ஸ், கிளீனர்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கலுக்கு இன்ஜினியர்ஸ், இயந்திரம் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க, ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலகட்டம் பார்க்கப்படுகிறது. பழுது பார்க்குற வேலையில் இருக்கிறவங்க, வண்டி ரிப்பேர் பார்க்குறவங்க, அவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் குரு இதில் சம்மந்தப்படுறாங்க. குரு வந்து 3-12 கூடியவர், சுக்கிரன் 5-10 கூடியவர். இளைய சகோதரி வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரி வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் சுப வரையும் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சுப வரையும் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து குரு சுக்கிரன் அடுத்தடுத்த வீட்டில் இருக்கிறாங்க, 5-6ல் இருக்கிறாங்க. குருவுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. கொஞ்சம் பண வரத்து இருந்தாலுமே விரயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா விரய சாணத்தை வர சுக்கிரன் பார்க்குறாரு. 6ஆம் இடத்துலேருந்து விரய சாணத்தை பார்க்கறதுனால ஒரு இஷ்டப்பட்டு சில செலவுகள் செய்கிறதுக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள், ஆள்படுத்தப்படுவீர்கள். கலைத்திறன் நல்லாயிருக்கும்.
கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படத்துறை, சின்னத்திரை, அதுபோக மற்ற வேலையில் இருக்கிறவங்க, ஆடல் பாடல் இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா, கேளிக்கை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. வழக்கு விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதனாச்சும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, பஞ்சாயத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாதகமாகும். ஏன்னா கிராமத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. 4 பேர் வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணி நாட்டாமல் பஞ்சாயத்து தலைவர் வச்சு பேசி திருத்தி அனுப்பி விட்ருவாங்க. பெருசாக வெளியே போக மாட்டாங்க. அது மாதிரி கட்டமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதுபோக உங்களுக்கு காலகட்டத்தில் தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். பதவி கிடைக்கும். பதவி கிடைக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பதவி உத்தியோகம் கிடைக்கிறதுல நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். தனியார் உத்தியோகத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் புதன் 2 பேருமே அந்த கலை சம்மந்தப்பட்ட இதுக்கு தான் வருவாங்க. கலை பொதுவாகவே தனியார் சம்மந்தப்பட்டதில் தான் இருக்கும். சரியா, கலை தொடர்பு அது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். திடமாக இருப்பீங்க. சரீரம் நல்ல ஒரு ஃபிட்னஸாக இருக்கும். பாடி நல்ல ஒரு ஃபிட்னஸாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தயங்காமல் செய்வீங்க. சில பேருக்கு அது கொஞ்சம் முரட்டுத்தனமாக மாறிடும். சரியா, அதை சுக்கரை கொஞ்சம் முரட்டுத்தனமாக கொடுப்பாரு. இருந்த போதிலும் ஒரு நயமாக இருப்பீங்க. ஏன்னா குரு சாரத்தில் போகிறாரில்ல, அடுத்தடுத்து குரு சம்மந்தப்பட்ட சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் நயமாக இருப்பீங்க. குரு ஒரு ஆன்மீக தெய்வீக கிரகம். சுக்கிரன் ஒரு ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கைக்குள்ள கிரகம். கோயில் குளத்துக்கெலாம் போயிட்டு வருவீங்க. ஒரு என்ன சொல்கிறது, கோயில் குளத்துக்கு போயிட்டு வரதை ஒரு உல்லாச பயணமாக போயிட்டு வருவீங்க. சரியா, ஒரு டூர் போகிறது, பல திருத்தலங்களுக்கு போகிறது, ஒரு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் போயிட்டு வருவாங்கள்ல, அது மாதிரி இதெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கும். வெக்கேஷன் லீவ்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் சில பேருக்கு அது சாத்தியப்படும். சில யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு நல்லபடியாக இருக்கும். அதை ஒரு சந்தோஷமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. தொழிலில் உள்ள எதிர்ப்புகள்லாம் சரியாக போயிடும். சரியா, தொழில் உள்ள எதிர்ப்புகள்லாம் சரியாக போய் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரீதியாக தூர பயணம் போகிற மாதிரி இருக்கும். அவுட் சோர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க எங்கேனாச்சும் கேம்புக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டெபுடேஷன் போகிற மாதிரி இருக்கும். இப்படி சில அமைப்பெல்லாம் கிரக நிலையில் கொடுக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்காது, கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்காது அடுத்து வருகின்ற ஒரு 10-12 நாளைக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தை மையப்படுத்தி தான் சொல்கிறேன். 6ஆம் இடத்துல வலுப்பெற்று இருக்குது இப்போதைக்கு 6ஆம் இடம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு கடன் நோய் எதிரியை கொடுக்குறதே 6ஆம் இடங்கள் தான். அங்கே இப்போ சுப கிரகங்கள் இருக்கிறதுனால ஓரளவு கடன் நோய் கட்டுக்குள்ளே இருக்கும். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதுபோக கற்பனை வளம் இருக்கும். மகர ராசியில் கற்பனைனா எழுத்து சம்மந்தப்பட்டவங்க, கதை ஆசிரியர்கள், கட்டுரை ஆசிரியர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதி அல்லவா, அவர் சுப ஒர்க் எடுக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், திருமண வாய்ப்பெல்லாம் இப்போதைக்கு நல்லாயிருக்கும். மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். குருவும் ராசியை பார்க்குறாரு. சாரம் கொடுத்த குருவும் ராசியை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். ஸோ சுக்கிரன் 2 வகையில் மேன்மை அடைகிறாரு. 6ஆம் இடத்துல அவர் மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு கிடையாது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல அவர் இருந்தாலுமே, ஒரு அசுபஸ்தானத்தில் இருந்தாலுமே, வீடு கொடுத்த புதன் ஆட்சி பெற்று இருந்து குருவுக்கு சாரம் கொடுத்த குருவும் குரு வீட்டிலே இருந்து அந்த குருவும் மகர ராசியை பார்க்குறது கூடுதல் சிறப்பு. இதுதாங்க சூட்சுமம். சரியா, ராசிக்கு ரிலேட்டடாக சில சம்பவங்கள் நடக்கணும். அது ராசியை மையப்படுத்தி நடக்கணும். ராசியை மையப்படுத்தி கிரகங்கள் இருந்துக்குன்னா ராசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் ராசி பலப்படும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் நல்லா இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் நல்லா இருப்பீங்க. இப்போ ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அந்த குரு சாரத்தில் சுக்கிரன் போகிறாரு. சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறாரு. இதுதான் சூட்சுமம். சரியா, இந்த அமைப்பின்படி இப்போ மகர ராசிக்கு நல்லா இருக்குது. இதை நான் ஒரு அப்சர்வேஷனில் பார்த்தேன். இதை தான் பார்க்க வேணும். ஜோதிடங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கணும். 4 மேனி பொழுது ஒன்றுமா கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்து சுக்கிரன் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. எப்போ வெளியே வராருன்னா அவர் உதயம் மாறாரு. 4ஆம் தேதி உதயம் மாறாரு. ஜூலை 4ஆம் தேதி உதயமாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அருமையான அமைப்பு. ஃப்ரெஷ்ஷாக ஆகிறாரு. உதயமாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசியே பார்ப்பார். கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஜூலை மாதமும் உங்களுக்கு ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கிரன் ராசியை பார்க்குறாரு. அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருவார். சரியா, ஸோ ஜூலை மாதமும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அது வித்தியாசம் தெரியும். நான் ஏற்கனவே ஜூன் மாதத்துக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்குறேன். கடந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன், போன வீடியோவில். இப்போ ஜூலை மாதத்துக்கே சொல்கிறேன். ஒரு முகாந்தரமாக சொல்கிறேன், ஒரு அச்சாரமாக சொல்கிறேன். ஜூலை மாதம் ஆரம்பமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால எந்த வித பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இயற்கை சுபர் பார்க்குறாரு. சூரியன் சேரலை. தனித்த சுக்கிரன் தான் 4ஆம் தேதி முன்னாடி வந்துடுறாரு. சூரியனை விட்டு முன்னாடி வந்துடுறாரு.
அதுக்கு பின்னாடி 16ஆம் தேதி தான் சூரியனும் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 4ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஜூலை 4 டு ஜூலை 16 வரைக்கும் ஒரு 12-13 நாட்கள் தனித்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்கறது கூடுதல் சிறப்பு. அதுக்கு முன்னாடி புதனும் வந்துடுவார். புதன் வந்து 7ஆம் தேதி வந்துடுவார். சரியா? சுக்கிரன் வந்தால் அங்கிட்ட ஒரு 2-3 நாளில் புதனும் வந்துடுவார். ஸோ இதெல்லாம் நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு. சரியா? ராசிக்கு வந்து சுக்கிர புதன் கிடைக்கிறது நல்ல அமைப்பு தான். ரைட் நேயர்களே, மகர ராசிக்கு வந்து இப்போ சுக்கிரன் வந்து சுப வர்க்கம் எடுத்திருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராஜ யோகாதிபதி தான் சொல்லணும். ராஜ யோகாதிபதி சுப வர்க்கம் எடுத்திருக்குது. உங்களுக்கு வந்து சுபத்துவம் தான் இருக்கும். நல்லாயிருக்கும். திருமணம் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், மலைன்னு பாருங்கள், தாமதம் பண்ணாதீங்க, வேலையில் கண்ணாக இருங்க. பொதுவாக அடுத்து சொன்னோம்னா நீண்டகால பிரச்சனைகள் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிரும். எதனாச்சும் நீண்டகால பிரச்சனை முடியாமல் இருக்குது, குடும்பமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு தீர்ந்து போயிடும். மகிழ்ச்சி இருக்கும், தொழிலில் ஒரு லாபம் இருக்கும், காதல் உறவு நல்லாயிருக்கும். மகர ராசியில் காதலிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்கள் மனைவி இல்லைன்னா கணவன் உங்கள் வாழ்க்கை துணையிலிருந்து பலதரப்பட்ட உதவிகள் கிடைக்கும். 2 பேர்த்துக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும். தொழில் என்ன சிரமங்கள் இருந்தாலுமே அது வந்து என்ன சொல்லுவாங்க, சூரியனை கண்ட பனி போல் மறைஞ்சு போயிடும். சரியா? தொழில் எந்த சிரமம் இருந்தாலுமே உங்களை பாதிக்காது. மழை போல் வரைகிற வினைகள்லாம் பனி போல் தீர்ந்து வரும். அந்த அமைப்பெல்லாம் வந்து சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பாரு. வருமானம் நல்லபடியாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன தான் வந்து சுப வர்க்கம் எடுத்தாலுமே 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கனால செலவுகள் இருக்கும். ஆனால் அதே மாதிரி 12 கோடி ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 12 கோடி குருவும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால மகர ராசினியர்களுக்கு செலவை தவிர்க்க முடியாது. விரயம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அந்த விரயத்தை விருப்பத்தோடு செய்வீங்க. அதுதான் பெரிய விஷயம். சரியா? அது வந்து நல்ல விசேஷம்தான். மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். சில நேரத்தில் வந்து நம்ம செலவு பண்ணுவோம், ஆனால் சந்தோஷமாக செலவு பண்ணுவோம், சுப செலவு பண்ணுவோம், சந்தோஷத்துக்கு செலவு பண்ணுவோம். அந்த செலவு வந்து நம்மளை பாதிக்காது. சரியா? ஏன்னா செலவு பண்ணுற அளவுக்கு நமக்கு வருமானம் வரும், பாக்கெட்டில் பணம் இருக்கும், ஒரு சோர்ஸ் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்றைக்குமே வந்து ஒரு மனுஷனுக்கு சோர்ஸ் இருக்கணும். அந்த சோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் கிரக அமைப்பு சொல்லும்போது செவ்வாயை சொல்லலை, செவ்வாயும் சொல்கிறேன். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வந்து இப்போதைக்கு கேது சாரத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு. கேது புதன் வீட்டில் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் வந்து மகர ராசிக்கு ஒரு நன்மை செய்கிற கிரகம் தான். அதுக்கடுத்து சுக்கிரன் சாரத்துலேயும் போவார். பிருகுமங்கல யோகம் நல்ல அமைப்பு தான். 4ஆம் இடத்துல அவர் வந்து 5-10 கோடிவன் சாரத்தில் 4-11 கோடிவன் போகிறது நல்லது தான். அதுக்கடுத்து சூரியன் சாரத்தில் போகும்போது பார்த்துக்கலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு நாள் இருக்குது. சரியா? ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது வம்பு வழக்கு பிரச்சனைகளை கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் ஒரு 5 நாள் போவார் செவ்வாய் மேசராசியில். அதாவது 3, 4, 5, 6, 7 இந்த 5 நாள் போவார். அதாவது ஜூலை மாதம் சொல்கிறேன். ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு 5 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் சூரியன் சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு கிடையாது. அதுக்கடுத்து அவர் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 5ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்ந்து பயணிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவோட சேர்ந்தும் சூரியன் சாரத்தில் தான் போவார். கார்த்திகை 2, 3 நாளில் போகும்போது குருவோட சேர்ந்து போகிறதுனால குருமங்கல யோகத்தில் வந்து அவர் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு ஆயிடுவார். தனித்த செவ்வாய் வந்து குருவோட சேர்ந்து சுபமாயிடுவார். சுபராகி சுபத்துவமாகி சூரியன் சாரத்தில் போகும்போது அந்த அளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது. அடுத்து செவ்வாய் பயிற்சி நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சியும் 7ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். அதனால தான் சொன்னேன் நான், ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? நல்ல அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போனாலுமே குரு சம்மந்தப்படுறது கூடுதல் சிறப்பு தான். ஓகே நேர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். சில நேர்கள் வந்து கடனை பற்றி கேட்டுட்ருக்குறாங்க. கடனை பற்றி கமெண்ட்ஸில் போடுறாங்க. கடன் பிரச்சனை சொல்கிறாங்க. கடன் பிரச்சனைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், பரிகாரம் வழிபாடு. அதை வந்து உங்கள் ராசி ரீதியாக எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு அடுத்த வீடியோ போடுறேன். அதுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். தனுசு ராசிக்கு போட்டிருக்கிறேன், மகர ராசிக்கும் நான் அது போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். சனி பயிற்சிக்கு வந்து உங்களுக்கு வீடியோ போடணும். சனி பகவானை பற்றி போட்டிருக்கிறேன் நான். சனி பயிற்சிக்கு இல்லை, சனி தசை நடக்கிறவங்களுக்கு, சனி பகவான் தசை நடக்கிறவங்களுக்கு சனி பகவானை பற்றி அமைப்பு ரீதியாக போட்டிருக்கிறேன். தசாபுத்தி பலன்கள் போடலை. அதோடைய பார்ட் 2 இருக்குது, அதையும் நான் அடுத்த வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து ராகு திசைக்கு போடணும். நிறைய நேரம் ராகு திசைக்கு கேட்குறாங்க. அதை வந்து நான் இந்த சனி திசையை முடிச்சுக்கிட்டு ராகு திசைக்கு போடுறேன். ஏன்னா சனி திசையும் 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. 50லேருந்து 70 வயசுக்கு உள்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கு, ஓய்வில் இருக்கிறவங்களுக்குலாம் சனி திசை தான் நடக்கும். அந்த திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னாடியே நடக்கும். சரியா? வாட்டவர் மேபி அந்த 50 வயசு அந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். ஒரு செகண்ட் பார்ட் நடக்கும். சனி திசை வந்து மகர ராசிக்கு ராசிநாதன் தசை வந்து செகண்ட் பார்ட்டில் நடக்கும். அதையும் நான் முழுமைப்படுத்திடுறேன். சனி பகவானை பற்றி முழுமைப்படுத்திட்டு ராகு திசைக்கு போடுறேன். அதுபோக மற்ற கிரகங்களை பற்றி அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். புது பலன்கள் போடுறேன், பரிகாரங்கள் போடுறேன், வழிபாட்டு முறைகள் போடுறேன்.
எல்லா தகவலையும் உங்களுக்கு கேதர் பண்ணி சொல்கிறேன் நேயர்களே. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை ராசியை சுற்றி நடக்கிற சம்பவங்களை சொல்கிறேன். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரன் ராசி 10ஆம் இடம் 11ஆம் இடம் வராரு. 11ஆம் இடத்துக்கு வரும்போது குருச்சந்திர யோகம், அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 7 குடைவன் அடுத்து வருகின்ற நாட்களில் விருச்சிகத்துக்கு வரும்போது குரு பார்வைக்கு வருவார், அருமையான அமைப்பு. அவர் நீசமானாலுமே விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ 7 குடைவன் வந்து ராசி 11ஆம் இடத்துல வருது வந்து நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒரு நல்லா இருக்கும், லாபம் இருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தையில் ஒரு ஏற்றம் இருக்கும், நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், சொந்த பந்தம் வந்து நல்லபடியாக இருக்கும், சொந்த பந்தத்துடைய அணுகுமுறை நல்லாயிருக்கும், உதவி கிடைக்கும், தாயாரோட உதவி கிடைக்கும். அதுவும் பௌர்ணமி சந்திரன் முழு நிலவு பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் குருவை பார்க்கறதுனால குரு வளப்படுவார் 5ஆம் இடத்துல. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த வரையின நாட்கள் நல்லா தான் இருக்குது மகர ராசிக்கு. இந்த தினப்பலன்கள் சொல்கிறதுக்கு பதில் இப்படி சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே விரயஸ்தானத்துக்கு வந்தாலுமே அவர் சுக்கிர புதன் பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். சரியா? நல்ல அமைப்பு தான். சந்திராதி யோகம். அந்த யோகத்தில் வந்து குரு சுக்கிரன் புதன் சூரியன் இந்த கிரகங்கள்லாம் வரும். நல்ல அமைப்பு தாங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு. அவர் சூரியனுக்கு கேந்திரம் வர வரைக்கும் நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல அமைப்பு தான். சூரியன் சந்திரன். சரியா? சந்திரன் வந்து சூரியனுக்கு 10ஆம் இடம் வர வரைக்கும் நல்ல அமைப்பு தான். நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஏன்னா சந்திரனை சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனதுக்கும் உடலுக்கும் உரியவர். நல்ல நிலைமையில் தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஒளி புரிஞ்ச சந்திரனை தான் இருக்கிறாரு. அதுபோல் சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் அடுத்த நல்ல நிலைமையில் வராரு. சந்திரனுக்கு இப்போதைக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து தனுசுக்கு வர சந்திரனுக்கு வீடு கொடுத்த குருவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஸோ சந்திரனும் வந்து வலுப்பட்டு தான் இருக்கிறாரு. சந்திரன் வலுப்பட்டால் தான் அன்றாட பொழுது நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். சரி நேயர்களே, பலன்கள் நல்லா இருக்குது. சரியா? பலன்கள்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கிரக நிலைகள் சாதகமாக இருந்தாலே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். நம்ம வந்து நிம்மதியாக இருப்போம். சரியா? நாளும் முழுதும் நல்லபடியாக போகும். இதை என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பலன்கள் சொல்கிறதெல்லாம் வந்து 2ஆம் தர விஷயந்தான். பலன்கள் சொல்லுங்கிறது வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறது ஜோதிடரோட வாக்குத்திறமை, அவருடைய அறிவுத்திறமை, அவருடைய வார்த்தை ஜாலம்தான். சரியா? காம்பினேஷன் தான். கிரகத்தோட ஆதிபத்திய விஷயத்தையும் காரகத்தையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா அதான் பலன்கள். ஆனால் கிரக நிலைகள் நல்லா இருக்கணும். சரியா? கிரக நிலை நல்லா ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பலன்கள் நல்ல பலன்களாக நடக்கும். நமக்கு சாதகம் நிறைய நடக்கும், பாதகங்கள் கொஞ்சம் குறைஞ்சி போகும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும், நல்லபடியாக இருப்போம். சரியா? அப்படி தான் பலன்கள் எடுத்துக்கணும். ஓகே நேயர்களே, மகர ராசிக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து போடுறேன். இப்போ ராஜயோகாதிபதி சுபசாரம் எடுத்துருக்கிறாரு. சுபசாரம் எடுத்துக்கிறதுனால சுபமான பலன்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். சுபசாரம் எடுத்த ராஜயோகாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.